முதல் பாட்டில் வந்து பிரச்சாரம், ரெண்டாவது பாட்டில் வந்து சிஎம். ஃபர்ஸ்ட் சூரிய வம்சம். ஆமா ஆமா, கட் பண்ணா பிரச்சாரம், கட் பண்ண சிஎம். இந்த படமா இது? நீங்க வந்து இதெல்லாம் வந்து அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இதை தன்னை வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டாப்லன்னு நினைக்கிறேன். அரசியலுங்கிற ஒரு களத்துக்கு வந்து தப்பான களத்துக்கு யாரோ தூண்டி விட்டு ஏதோ ஒரு தூண்டி விட்டதுன்னு காட்டிலும் ஏதோ ஒரு அழுத்தத்தினால் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தத்தால் வாக்குகளை பிரிப்பதற்காக வேற வழி இல்லாமல் நிற்கிறார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அப்படித்தான். நேற்று ஒரு அந்த சம்பவத்தை, திருவண்ணாமலை சம்பவத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் இவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணாது, பயங்கரமா பயன்படுத்திக்கிறோம். புத்திசாலியான ஒரு அரசியல் கட்சியா இருந்தா, புத்திசாலியான தலைவராக இருந்தா, சரியான களம் அங்க போய் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சரியான களம் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க அதை வந்து ஸ்கோர் பண்ண முடியாம அதுல வந்து கோட்டை விட்டுட்டீங்களே. நீங்க இதை வந்து நீங்க திருவண்ணாமலையில் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி ஒரு அங்க இருக்க நிர்வாகிகளை வர வச்சு நீங்க கொடுத்துருந்தா கூட ஓரளவுக்கு இவ்வளவு வைரலா இருக்காது. இது ஆப்போசிட் வைரல் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது அவருடைய 2வது இறக்கப்பட்ட ப்ராடக்ட் வந்து இவ்வளவு வீரியமா இல்லை.